உச்ச தலைவர் கமேனி கொலை செய்யப்பட்டு 3 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் அவர் தொடர்பான தகவல்கள் பேசுபொருளாகவே இருந்து வருகின்றன. சுமார் 37 ஆண்டுகளாக நாட்டின் அதிகார மையமாக இருந்தவர் இஸ்ரேல் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதலால் கொல்லப்பட்ட நிலையில் நாட்டின் தலைவரை இழந்த ஈரானியர்கள் கொதித்து போயிருக்கின்றனர். இதற்கு மத்தியில் கமேனியின் வரலாறு எல்லாம் விவாதிக்கப்பட்டுவிட்ட நிலையில் வாழ்நாளில் பெரும்பகுதி காலங்களில் அவர் தனது ஒரு கையை மறைக்கும் வகையில் உடை அணிந்திருந்தது ஏன் என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. எப்போதுமே வலது கையை மறைக்கும் வகையிலான ஓவர்கோட் அணிந்திருந்த படங்களை பார்த்த சிலர் இது ஏன் என்று வினவும் சம்பவங்களும் நடக்கின்றன. அடிப்படையில் உலக நாடுகளிடையே பெரும் மதிப்பை பெற்ற கமேனியின் இவ்வாறான செயல்பாடுகளுக்கு பின்னால் வரலாற்று சம்பவங்கள் ஒளிந்துள்ளன. ஆம், அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த கமேனி சுமார் 45 ஆண்டுகளாக ஒரே கையைத்தான் பயன்படுத்தி வந்தார். தெஹ்ரானில் நடந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட கமேனியை 1981 ஆண்டிலேயே குறிவைத்த ஃபுர்கான் குழு வெடிகுண்டு தாக்குதலை நிகழ்த்தியது. அபுசார் மசூதியில் கமேனி உரையாற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் நடந்த தாக்குதல் அது. கொடூரமான வெடிப்பில் காயமடைந்த கமேனி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது வலது கையில் வெகுவாக காயமடைந்திருந்தது. நுரையீரல் தொற்றும் தொண்டையில் பாதிப்பும் ஏற்பட்டிருந்தது. தொடர் சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் வலது கை செயலிழந்த நிலையில் அலுவல் பணிகள் தொடங்கி அன்றாட பணிகளையும் இடது கையாலேயே கவனிக்க தொடங்கினார் கமேனி. முடக்கிவிடலாம் என்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகே நாட்டின் உச்ச தலைவராக மதகுருவாக உருமாறியது கமேனியின் வரலாறாக இருக்கிறது. ஆம், 80களில் ஈரானின் உச்ச தலைவராக இருந்த ரூஹல்லா கொமேனி கொல்லப்பட்ட பிறகு 1989 ஆண்டு உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கமேனி. ஈரானியர்களால் பெரிதும் போற்றப்படும் ஒரு தலைவராக, ஈரானின் சிற்பியாக அறியப்படும் கமேனி கொடூர தாக்குதலுக்கு பிறகும் பின்வாங்காமல் தனது இடது கையை மட்டுமே வைத்து சமாளித்தது பலருக்கும் தெரியாத பக்கமாக இருக்கிறது. தனது வலது கை செயலிழந்ததை பெரிதும் வெளிக்காட்ட விரும்பாத கமேனி அதனை மறைக்கும் விதமாக எப்போதும் ஆடைகளை தேர்வு செய்திருந்தார். கமேனியின் மறைவை தொடர்ந்து அவர் தொடர்பான தகவல்களை நெட்டிசன்கள் பலரும் பெரிய அளவில் கவனிக்க தொடங்கியுள்ளனர்.